நீ ஏன்டி உட்காரணும்? ஐயோடா சூப்பர் மாமா, உங்களை மாதிரி தான் இருக்கணும். அந்த பணத்தை 2 பங்கா பிரிச்சு உங்க அப்பா 2 தம்பிங்களுக்கும் கொடுத்துட்டாரு. நீங்களே உங்க மாமாவுக்கு தார வாத்துட்டிய. அப்புறம் ஒண்ணுமே இல்லாம தெருவோட இருக்கலாமே. சும்மா நடிச்சிட்டு இருக்காத. ஏய், அப்பவே நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். என் மாமா யார் தெரியுமா? பாண்டியன் ஸ்டோர்ஸ் கடையில அவருக்கு என்ன பொறுப்பு இருக்குன்னு உனக்கு தெரியுமா? ஒரு 80 வருஷமா இந்த கடையை கவனிச்சிட்டு இருக்காருன்னு உனக்கு தெரியுமா? அவரை கல்லால இருந்து எழுப்பி விடுற, நீ பாட்டுக்கு கல்லால போய் உட்கார்ற. கல்லால தானே, ஏன் நான் உட்கார கூடாதா? ஏய், கல்லால உட்காரத்துக்கு நீ என்ன முதலாளி அம்மாவா? ஏன் மாமா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? நம்ம எதை பத்தியோ பேசிட்டு இருக்கோம், நீங்க எதை பத்தியோ பேசிட்டு இருக்கீங்க. மேடம் பண்றதெல்லாம் பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. மத்தவங்க யாராவது ஏதாவது பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியும் இல்ல? அப்படிதானே? இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இனிமே நீ கல்லால உட்காந்தான்னு வச்சுக்கேன், நடக்கிறதே வேற. இங்க பாரு, பாண்டியன் ஸ்டோர் கடையில பாண்டியன் தான் கல்லால உட்காருவாரு. அவர் இல்லனா எங்க மாமா உட்காருவாரு. இன்னைக்கான எபிசோட்ல சரவணன் அவங்க மாமாவுக்காக காலெல்லாம் பிடிச்சி அமுத்தி விடுறாருங்க. அவங்க அத்தை இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்துக்கிட்டு இருக்கவங்க உனக்காக பின்னாடி தங்கமயில் காத்துக்கிட்டு இருக்கா, போய் அதெல்லாம் பாரு சரவணா அப்படிங்கிறாங்க. நம்ம சரவணனும் அங்கேருந்து எந்திரிச்சு போறாரு.